இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுறது கையளவு லேடிஸ் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே டொமேட்டோ ரைஸ் ஈஸியாக பண்ணுவாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுவேன்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஸோ குக்கரை வந்து அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எண்ணெய் இல்லைன்னா கீ போட்டு சூடு பண்ணலாம். நான் வந்து கீ யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்பூன் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் இந்த பவுடரை போட போகிறேங்க. இது வந்து நீங்கள் பிரியாணி மசாலான்னு கேட்டாவே எல்லாமே அடங்கின பேக்கெட் வந்து நீங்கள் எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி அரைச்சி போட்டுக்கலாம். நான் எல்லாமே வாங்கி அரைச்சி வச்சுருக்கேன் ரெடிமேடாக. ஸோ அது போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அதே சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. ஸோ இதுக்கு வந்து தக்காளி குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஸோ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா கலராக வந்திருக்கும். ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா மசியணுங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வதக்கணும். ஸோ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேங்க. நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலாவும் ரைஸும் வந்து நல்லா மெர்ஜ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்ததுனால 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கரை மூடிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி நம்ம ஒரு குக்கரில் 3 விசில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஷரும் இறங்கிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, நம்மளோட சாதம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம மேலே மல்லி இலையை தூவி சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு இடித்து போட மாட்டேங்க டொமேட்டோ ரைஸில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு இடித்து போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பரான தக்காளி சாதம் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளானது தான், எல்லாருக்கும் தெரியும். நான் சும்மா என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காமிக்கலாமே தான் காமிச்சேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது.